நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இவ் அனைத்தை மாற்றுவதற்கு பாரிய ஒரு புரட்சியில் ஈடுபட நாம் தயாராக இருக்கிறோம் என்று கூறி நாம் விடைபெறுகிறேன். கௌர ஜனக சித்ரால் பிரணாந்து, உங்களுக்கு 6 நிமிடங்கள் இருக்கின்றன. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. 10வது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மீவர் சபையில் உறுப்பினராக நுழைவதற்கு கிடைத்தமிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இளைஞர் யோதிகளால் நிரம்ப பெற்ற இந்த பாராளுமன்றம் இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கட்சி பேதமின்றி இதற்கு நான் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு வலதுசாரி தேர்தலில் முகம் கொடுத்து வந்த இந்த தேர்தலில் மிகவும் சவாலுக்குட்பட்ட ஒரு தேர்தலை இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் இந்த முறை பாராளுமன்றம் நுழைந்திருக்கிறேன். இந்த சவால் மிக்க சந்தர்ப்பத்தில் வாய்ப்பை வழங்கிய புத்தளம் மாவட்ட மக்களுக்கு இங்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2013ஆம் ஆண்டில் நான் வடமேல் மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் பிரவேசம் பெற்றேன். இன்று வரையில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு தியாகங்களை செய்து நான் இந்த இடத்திற்கு வருகின்றிருக்கிறேன். எனது மனைவி, தாய், அனைவருக்கும், எனக்கு ஆதரவளித்த மக்களுக்கும், ஜோசப் வாஸ் கல்லூரியின் ஆசிரியர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதியின் அக்கிராசுரனை குறித்து குறிக்கின்ற போது அவர் சிறந்த முறையில் உரையாற்றக்கூடிய ஒருவர். தம்மால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அரசியல் கருத்தியலின் மாற்றத்தினால் அவர் அக்கிராசன உரையில் பாரிய விடயங்கள் எல்லாம் முன்வைத்திருந்தார். அது அவருடைய தவறல்ல. மக்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான். தங்களுக்கு வாக்களித்த 3/2 பெரும்பான்மை வாக்கப்பட்டிருக்கிறார். அனைத்து மக்களையும் திருப்திப்படுத்த அவர் அக்கிராசன உரையில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் உள்ள விடயங்கள் 24 வருடங்கள் சிறந்த முறையில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குகிறேன். இச்சந்தர்ப்பத்தில் கதைக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் 76 வருட ஆட்சியின் விளைவுகளால் இவற்றை அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இவற்றை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். அதுபோன்று ஜனாதிபதி அவர்களின் உரையில் ஜனநாயகம், சுதந்திரம் என்கின்ற விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு மதத்தையும், கலாச்சாரத்தையும், அரசியல் கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லோருக்கும் சமமான வாய்ப்புக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு மறந்து போயிருக்கிறது, இந்த அதிகாரத்தை பெற்று அதிகூடிய மக்கள் ஆணையை பெற்று எவற்றை செய்திருக்கிறார்கள் என்று. தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியை தவிர, பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குழுவை தவிர அனைவரும் திருடர்கள், தங்களை தவிர மற்ற அனைவரும் திருடர்கள், அனைத்து கட்சிகளும் ஊழல் மோசடிவாதிகளால் நிரம்ப பெற்றவர்கள் என்கின்ற கருத்தியல் அவர்கள் இருக்கின்றார்கள். இது சமூகத்தில் விதை உண்டுவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார். The political generalization that he used to gain the power, and it's the political generalization that he used to corner the other politicians who is bearing other political ideologies. So in terms of generalization, மயப்படுத்தல் என்று பார்க்கும் பொழுது நான் நினைக்கவில்லை இது மிகவும் ஆளுநர்களிடமிருந்து வேறுபட்டிருக்கின்றது. உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. 2 தசாப்தங்களாக இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இனவாதம், மதவாதம் குறித்து கதைத்த அனைத்து உறுப்பினரும் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் இது குறித்து குறிப்பிட்டிருந்தார்கள். எம்மை பார்த்து இனவாதத்தை பற்றி ஏன் கதைக்கிறார்கள் என கேள்வி எழுப்புகிறேன். இனவாதத்தை விதைத்து அரசியல் செய்த அனைத்து குழுக்களும் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், அரசியலிலிருந்து துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இனவாதத்தை மீள கொண்டு வருவதன் மூலம் நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள் எனக்கு தெரியாது. சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைவரின் பெயர்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனக்கு தெரியவில்லை. ஒரு விடயம் தான் உள்ளது என கூறுவதற்கு, உங்களது தலைவர் இங்கு பதவிகளை வகிக்கின்ற மற்றவர்களும் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அதிகமானவர்கள் இனவாத குழுக்களுக்கு உதவி செய்தது போன்றாவது நாங்கள் உதவி செய்யவில்லை என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றேன்.
இனவாதத்திற்காக நாங்கள் ஒருபோதும் செயற்பட்டதில்லை. இனவாதத்தை நிராகரித்தவர்கள் நாங்கள். ஜனாதிபதிக்கு மாத்திரமல்ல, இந்த அரசாங்கத்திற்கு கட்டாயமாக அதற்காக இனவாதத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் 100% ஒத்துழைப்பு வழங்குகிறோம். அதுபோன்று கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அரசியல் அமைப்புகள் மாறுபடுகின்றன. நாங்களும் புதிதுபட வேண்டும். இந்த பாராளுமன்றம் புதிதாகியுள்ளது, அரசியல் கட்சிகளும் புதிதாகியுள்ளது. இந்த நாட்டிற்கும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி அரசியல் செய்த இந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அதற்காக மற்ற அரசியல் கட்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என கூறி, இறுதியாக அதிகூடிய அதிகாரம் இன்று இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் பெருமைப்பட்டு செயற்பட வேண்டாம். அதிகார பித்து பிடித்த அரசியல் அமைப்புகள் இந்த பாராளுமன்றத்திலும் நாட்டிலும் என்ன நடந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதிகார மமதை பித்து பிடித்தவர்களாய் அலையாமல் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்களித்து செயற்படுமாறு மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். Let me remind you, மதிப்புக்குரிய தவிசாளர்களே, இந்த சபைக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். லோர்ட் ஆக்டன் 19ஆம் நூற்றாண்டிலே சரியாக சொல்லியிருக்கிறார். அதிகாரம் மனிதனை ஊழலாக்குகிறது, மிக அதிகாரம் மனிதனை மிக ஊழலாக்குகிறது. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், அதிகாரம் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். எனவே this country, thank you very much. கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன், உங்களுக்கு 14 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. அவர்களே, இன்று இந்த 10வது பாராளுமன்றத்தில் எனக்கு உரையாற்றுவதற்கு கிடைத்ததைத்து உங்களுக்கு எனது முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று உறுப்பினர் அவர்களே, முதலாவதாக இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தேர்தலாகும். அப்ப அந்த சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்த, அதிலும் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற, கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். அதே போன்று நான் கடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்திருந்தேன். யாழ் மாவட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்திருந்தோம். அப்ப அந்த மக்கள் எங்களுக்கு இலங்கை சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய வெற்றியினை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த வெற்றி என்பது மிகவும் முக்கியமான வெற்றியாகும். ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் வாழுகின்ற மக்கள் எங்களை வடக்கில், விசேடமாக யாழ் மாவட்டத்தில் 4வது ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள். அப்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்கின்ற போது நாங்கள் கூறினோம், ஆம், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 4வது ஸ்தானத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனால் வாக்கு வீத அதிகரிப்பிலே எங்களை இலங்கையிலே 1வது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு நன்றி என்று கூறினோம். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் பொது தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை 1வது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்று அன்று நான் நம்பிக்கை தெரிவித்திருந்தேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும், யாழ் மாவட்டத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அந்த மக்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு ஏன், எதனால் ஒப்படைத்தார்? எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த தேர்தலின் போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், விசேடமாக இங்கு இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் அனைத்துமே
தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் எங்களுடைய தலைவராக அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாகவும் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான உறுப்பினர்கள் தொடர்பாகவும் பாரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விசேடமாக தமிழ் மக்கள் மத்தியில், முஸ்லிம் மக்கள் மத்தியில் இந்த நாட்டில் பாரிய இனக்கலவரம் ஒன்று ஏற்பட போகின்றது. இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் டாலர் 400 ரூபாய்க்கு அதிகரிக்க போகின்றது. அதனால் இலங்கை ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போக போகின்றது. அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, வடக்கில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட ஆரம்பத்தில் எங்களை பார்த்த நண்பர்கள் போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தவர்களும் கூட அந்த இறுதி சந்தர்ப்பத்திலே எங்களை பார்த்து குறிப்பிட்டார்கள், அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அவர்கள் நடுங்கி போனார்கள். நடுங்கி போனதன் விளைவாக அவர்களும் குறிப்பிட்டார்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது. ஆனாலும் அவைகள் அனைத்தையும் மீறி இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் யாராலும், அதாவது விசேடமாக தேசிய கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் கூட எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? வேறு எதுனாலும் அல்ல. நாங்கள் கடந்த தேர்தலின் போது அந்த மக்களுக்கு நம்பகமானவர்கள் என்கின்றதை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அதன் அடிப்படையில் அவர்கள் எங்களை நம்பினார். அது மாத்திரமல்ல, இன்று பலரும் பலவிதமாக கூறுகின்றார், நாங்கள் அன்று அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று இன்று எங்களுக்கு குறை கூறுகின்றார். ஒரு சிலர் இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களுடைய பேசுகளின் போது எங்களுக்கு தெரிகின்றது, ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது, அதாவது இந்த 13வது திருத்தத்தை பற்றியோ அல்லது இவைகளை பற்றி இப்பொழுது புதிதாக பேசுபடு பொருளாக மாறி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்று எங்களுக்கு மறந்துவிடக் கூடாது, யாழ்ப்பாணத்திற்கே விஜயம் செய்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அன்று அங்கு நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது, வீரசிங்க மண்டபத்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், வேறு எதுவுமல்ல, இங்கு நாங்கள் வந்திருப்பது ஒரு 13ஐ தருவதற்கோ பெடரலை தருவதற்கோ அல்லது வேறு எது விதமான இதுகளை தருவதற்கோ அல்ல. ஆனால் அது அந்த வகையிலான கொடுக்கல் வாங்கல் அல்ல இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. தமிழ் மக்களோடு விளையாடுகின்ற கேம் அல்ல எங்களுக்கு தேவைப்படுகின்றது. முஸ்லிம் மக்களோடு இனிமேலும் கேம் விளையாண்டது போதும் என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்தோம். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு தமிழ் மக்களோடு வேறு ஒரு கொடுப்பனவு இருக்கின்றது, வேறு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. அந்த கொடுக்கல் வாங்கல் தான் வேறு எதுமல்ல, கடந்த 76 வருட வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒன்று இருக்கின்றது, இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து. அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1947ஆம் ஆண்டு, 48ஆம் ஆண்டு, 53ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டு, 63ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு தொடர்ச்சியான இனவாதம். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். 1977ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்திற்கு வந்த அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தார்? 77ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு வந்த மறு நிமிடத்தில் ரத்னபுர, பலங்குட, பெல்முதல போன்ற பிரதேசங்கள், அப்புத்தலை, தியத்தலா போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களை அடித்து நொறுக்கிய பாவித்தனமான வேலைகளை செய்தார். பிறகு 78ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்?
79ஆம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழ் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாக இருந்த பாவிகள் நாங்கள் அல்ல, யார் என்று தெரியும். பிறகு 1980ஆம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் சரி, 81ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அன்று மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு, அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு, அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து 90 யாழ் நூலகத்தை எரித்து 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார்? நாங்கள் அல்ல. அன்று யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்ப இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அத்தோடு 83ஆம் ஆண்டு ஜூலை இன கலவரத்தை எடுத்துக்கொண்டு அன்று ஏற்பட்ட கரும்புள்ளி இன்னமும் எங்களுக்கு மாறவில்லை. அதனால் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கின்றார்கள், இந்த வகையான வரலாறு 76 வருட வரலாறா. அந்த 76 வருட இந்த சாபக்கேடு என்பது வேறு எதுக்கும் அல்ல, இந்த சாபக்கு இதுக்குத்தான். அப்ப இந்த சாபக்கேட்டிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற தேவை இன்றைக்கு இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது. அப்ப அந்த கேள்விக்கான பதிலாகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் குட்ட சதா காலமும் குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல. நாங்களும் இவைகளை புரிந்து கொள்ள முடியும், எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும். அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மக்கள் தாங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக விடையளித்திருக்கின்றார்கள். அந்த விடையளிப்பின் காரணமாகவே முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரவணைத்துக் கொண்ட மக்களை நாங்கள் அகால தழுவிக் கொள்வதற்கு தயார். அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சியா, டிஎன்ஏவா, புலியா, பூனையா, புரட்டா என்பது எங்களுக்கு தேவைப்படாது. அந்த வகையில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தொனிப்பொருளின் கீழிருந்து நாங்கள் செயல்படுகின்ற ஒரு இயக்கமா. அந்த அவ்வாறு நாங்கள் செயல்படுகின்ற போது தான் நாட்டுக்கு தேவைப்படுகின்றது கொள்கை. அந்த கொள்கை வேலை திட்டம் இருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டம் கொள்கை பிரகடனத்தினுடைய உரைக்காகவே கடந்த வாரம் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த சபைக்கு உரையாற்றினார்கள். அந்த உரை தொடர்பாக அவர்களுடைய விளக்குரை தொடர்பான விவாதமே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில கட்சிகள் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்தவர்கள், எமது நாட்டை வறுமை பிடிக்குள் தள்ளியவர்கள், எமது நாட்டை கடன் மேட்டை உயர்த்தியவர்கள், எமது நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்தவர்கள், அதிலும் வடக்கில் அதி மோசமான நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் இன்று எங்களை பார்த்து கூறுகின்றார்கள், நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து இன்னும் 10 நாள் ஆகவில்லை. அந்த 10 நாளுக்கு இடையில் நாட்டில் 76 வருடங்களாக இருந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசம் செய்தவர்கள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுங்கள். ஆகவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் ஊடாகவே இன்று எங்களுடைய இந்த விவாதம் இடம்பெறுகின்றது. அந்த விவாதத்தின் பொழுது ஒரே விடயத்தை மாத்திரம் நான் இறுதியாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அண்மையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நாட்டு மக்கள் இன்றைக்கு விசேடமாக மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள், எங்களுடைய பரம்பரை 200 வருடங்களுக்கு மேலாக இன்னமும் கூட கொத்தடிமைகளாட்டம் வாழுகின்ற மக்கள். அவ இந்த நிலைமையில் இருந்து இந்த நாட்டு மக்களை மீட்பார்கள் என்று அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை அல்லது தொழிற்சங்கவாதிகளை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள்.
ஆனால் அவைகள் அனைத்தும் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு மலையகத்தை மாற்றி அமைக்க முடியாது, நுவரெலியா மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது, பதுளை மாவட்டத்தை, கண்டி மாவட்டத்தை, கேகால மாவட்டத்தை, மாத்தளை மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது என்று கூறியவர்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய மலையக மக்கள் அந்த சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கு குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார். அந்த செய்தியை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த விளங்கி கொண்டதன் விளைவாக எதிர்வரும் காலங்களில் இந்த எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு புது யுகத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லது புதிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக அதன் விளைவாகவே இன்றைக்கு எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் சரி, அவர்களுடைய வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக, காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய சம்பள உயர்வு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய சுகாதாரம், கல்வி போன்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இவை கூடுதலான கரிசனை செலுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு நாங்கள் மாற்றமடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். விசேடமாக காலையில் பேசிய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விவாதங்கள், காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, நிச்சயமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட அது எங்களுக்கும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு என்னவென்று தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது காணாமல் போன குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று. அந்த வகையில் கௌரவ சபையை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நாட்டில் இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய சகோதரனும் கூட 1988ஆம் ஆண்டு காணாமல் போயிருக்கின்றார். இன்றும் கூட அவர்கள் அந்த போதி பூஜா செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக எங்களுக்கும் தெரியும். அந்த வகையில் அவைகள் சம்பந்தமாகவும் கூடுதலான கரிசனையோடு எதிர்வரும் காலங்களில் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ගරු නජිත් ඉන්දික මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තිබෙනවා. கரு நஜித் இந்திக் அவர்கள், உங்களுக்கு 8 நிமிடங்கள் இருக்கின்றன. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உண்மையிலேயே புதிய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் இந்த 2 நாட்களிலும் எதிர்கட்சி பக்கத்தில் உறுப்பினர்கள், சிரேஷ்ட உறுப்பினர்கள் உணர்ந்ததை இட்டுதான் என்னுடைய இந்த கருத்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல விடயங்களை இட்டு என்னுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பேசியிருந்தார்கள். அதிகமான உரைகளில் இலங்கையினுடைய வரலாறை இந்த உரைகளிலே அவர்கள் கேட்டிருந்தால் எதிர்கட்சி தலைவர் உறுப்பினர்களுக்கு அமைவாக 2 மாதங்களா 3 மாதங்களா இலங்கையினுடைய வரலாறு என்ற அமைப்பிலே அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. இது அவ்வாறு அல்ல. இது ஒரு புதிய அரசாங்கம். பல சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த அரசாங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான வேலை திட்டத்தை தான் ஜனாதிபதி அவர்கள் கடந்த பாராளுமன்ற அமர்விலே கொள்கை பிரகடனமாக முன்வைத்திருந்தார்கள். இன்று பாராளுமன்றத்திலே என்னுடைய முதலாவது உரையை செய்யும் போது இலங்கையினுடைய அரசியலை பற்றி பேசும் போது எனக்கு தேர்தல் பற்றி, பாராளுமன்றம் பற்றி எனக்கு கூடிய முதல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டால், நான் பிறந்து வளர்ந்தது அம்பாந்தோட்ட மாவட்டத்தில். எங்களுக்கு புரியக்கூடிய ஒரு வயதில் எங்களுடைய பெற்றோர்கள்
வீதியில செல்லக்கூடிய வாகனங்களை எங்களுடைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். வீரக்கேட்டிய, வீரத்தன, பெலியத்த போன்ற பிரதேசங்களிலே ஒரு ரவுடி ஒருவர் இருந்தார். அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களித்து விட்டு அவர்கள் வீட்டுக்காக இருந்தார்கள். எனவே அவ்வாறு தான் நாங்கள் அரசியலை சிறு வயதிலே கண்டிருந்தோம். நாங்கள் கண்டோம், இந்த நாட்டிலே உடவியாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள், அரசியல் ரீதியான ஆர்வலர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள், லலித் கோகன் போன்றவர்களை கடத்தினார்கள், எங்களோடு இருந்தவர்கள், அதே போல மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். இவ்வாறு தான் இந்த அரசியல் இருந்தது. அவ்வாறு இருந்த அரசியல் தான் நாங்கள் தற்பொழுது இப்போ மாற்றி இருக்கின்றோம். இந்த கடந்த காலத்தை, அண்மை காலத்தை பார்த்தால், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆக்கியதன் பின்னால் ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த நாட்டிலே ஒரு போலீஸ் அதிபர் இல்லாமல் தான் ஆட்சி செய்யப்பட்டது. பிரதம, அதாவது நீதியரசர்கள் நியமிக்கப்படாமல் இருந்தார்கள். எனக்கு இன்று போல் ஞாபகம் இருக்கின்றது, நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம், மிகவும் ஏளனமாகத்தான் இந்த சபையிலே ஒருவர் பேசியிருந்தார். அவர்கள் தேர்தலை பிற்போடவில்லை, பிற்போடுவதற்கான ஒரு தேர்தல் இந்த இடத்துல இல்லை என்று அவர்கள் மிகவும் கேலியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த உயர் இந்த சபையை அவர்கள் கேலிக்குட்படுத்தினார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஜனாதிபதி ஒருவரும் 2 உறுப்பினர்களும் இருந்த இந்த நிலைமையிலே இந்த சட்டத்தினுடைய ஆதிக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முதல் கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்கட்சி ஒரு சில உறுப்பினர்கள், கட்சி ஒரு தலைவர் ஒருவர், நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அவருடைய உரையை ஆரம்பித்திருந்தார்கள். அவர்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இல்லை, அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொண்டும் இல்லை. அவர்கள் சொன்னதையே தான் கடந்த தேர்தல் காலங்களில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சஜப, கேஸ் சிலிண்டர், இன்னும் ஏனைய கட்சிகள் அவர்கள் மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பொருத்தமான வாக்குகள் கிடைக்கவில்லை. 49 லட்சம் மேலதிக வாக்குகளால் மக்கள் எங்களுக்கு ஆட்சியை வழங்கியிருக்கின்றார்கள். மக்களுடைய கருத்துக்களை நாங்கள், அவர்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு நாங்கள் அவ்வாறே நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர்கள் எங்களுக்கு இந்த வாக்கை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னவற்றை நீங்கள் நிறைவேற்றவில்லை. நீங்கள் சொன்னது என்று நீங்கள் சொல்லாதவைகளை கூட நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் அடுத்த நாள் இந்த நாடு ஒரு இரத்த ஆறாக மாறும் என்று சொன்னார்கள். சிங்கள கலாச்சாரத்தை சேர்ந்த பல விடயங்களை நிறுத்துவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே எந்த விதமான சுய விமர்சனம் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான அவ்வாறான கருத்துக்களையும் தெரிவிக்காதது போல் இன்று பாராளுமன்றத்திலே சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலிலே அவ்வாறான ஒரு திரும்பி பார்த்தல், அவ்வாறான சுய விசாரணை ஒன்று தேவைப்படுகின்றது. நான் ஒரு வைத்தியர், பல அரசு மருத்துவமனைகளை கடமை புரிந்திருக்கின்றேன். இந்த நாட்டிலே பல தொழில் முயற்சிகளில் ஈடுபட்ட பல இளைஞர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள். 76 வருடத்தினுடைய அந்த கதையை கதைப்பதற்கு தேவைப்படுகின்றது. இதன் காரணத்தினால்தான் நாட்டிலே இருந்த வைத்தியர்கள் வெளியேறி சென்றார்கள். ஆனாலும் ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில மக்கள் இந்த நாட்டை விட்டு செல்வதால், இந்த நாட்டை திருத்திவிட்டு நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்வதா என்ற ஒரு கேள்விக்கான பதிலை தேடி இந்த நாட்டிலே நாங்கள் அந்த பரிவர்த்தனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது கேளிக்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. நாங்கள் ஒரு மிகவும் வினயமான ஒரு அரசாங்கத்தை தற்பொழுது பொறுப்பெடுத்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய இந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர் இதனுடைய எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி தற்பொழுது அதிகமான விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள்.
தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி கடந்த பல உரைகளிலே நாங்கள் கேட்டோம். யாழ்ப்பாணம், கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று போன்ற பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 5 தசாப்தங்களுக்கு முன்னால் ஒரு பாடலிலே